வணக்கம் மக்களே. மக்கள் இ சேவை யூடியூப் சேனல் அன்பு வணக்கங்கள். ஸோ பொதுப்பணித்துறையில் ஒரு புதுசாக ஒரு அறிவிப்பு கான்ட்ராக்டர்ஸ்க்காக ஆன்லைனில் கான்ட்ராக்டர்ஸ் பதிவு பண்ணும்போது ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், சால்வன்சி அந்த சொத்து மதிப்பு சான்று இல்லாதவர்கள் அதற்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இன்ஜினியர் இன் சீஃப் அவர் 4 சீஃப் இன்ஜினியர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சுருக்கமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த லெட்டர் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டவுன்லோட் பண்ணுற லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் சுருக்கமாக என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்னென்ன ஆல்டர்னேட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவாக முடிஞ்ச வரை தமிழில் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். ஸோ இதை நீங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் நல்லா படித்து அதுக்கப்புறம் அதன் பிரகாரம் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா அந்த சொத்து மதிப்பு சான்றுக்கு 3 ஆவணங்கள் ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறாங்க. ப்ளஸ் அது கூட ஒரு இன்டெம்னிட்டி பாண்ட் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேங்கர் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது பேங்க்லேருந்து வாங்கணும், நெட்வொர்க் சர்டிஃபிகேட்டு ஆடிட்டர்லேருந்து வாங்கணும், அடுத்தது ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவர் சர்டிஃபிகேட் இதுவும் ஆடிட்டர்லேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் 1, அனெக்ஷர் 2, அனெக்ஷர் 3. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு கீழேயே இருக்குது. அந்த கடைசியில் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லெட்டரும் படித்து பார்க்கலாம், அந்த அனெக்ஷரும் படித்து பார்க்கலாம். ஸோ பேங்கர் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்லேருந்து மட்டும்தான் அதை வாங்கியிருக்கணும். அது அனெக்ஷர் 1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த தொகை சால்வன்சி அமௌண்ட்டுக்கு சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டு 3 மாதத்துக்கு தான் வேலிடிட்டி. அதுக்கு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா புதுசாக இந்த ஒரு பேங்கர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த பேங்க்கு கொடுத்த பேங்கர் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறது மின்னஞ்சல் மூலியமாகவோ இல்லை போஸ்ட் மூலியமாகவோ அந்த பேங்கர் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் சர்டிஃபிகேட்டு, அது அனெக்ஷர் 2. ஸோ இந்த நெட்வொர்க் சர்டிஃபிகேட் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருந்து தான் வாங்கணும். அந்த அக்கௌண்டன்ட் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கொடுக்கும்போது அவருடைய லெட்டர் பேடு மற்றும் கையெழுத்தோடு சேர்ந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன டிக்ளரேஷன் அந்த நெட்வொர்க் சர்டிஃபிகேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் நிகர மதிப்பு கடந்த 3 ஆண்டுகளில் 50% அதிகமாக குறையவில்லை அப்படிங்கிறத டிக்ளரேஷன் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அனெக்ஷர்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். அடுத்தது நெட்வொர்க் சர்டிஃபிகேட்டில் அந்த சர்டிஃபிகேட்டோட தொகையும் சால்வன்சி அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவர் சர்டிஃபிகேட். ஸோ இதே மாதிரி அவர் லெட்டர் ஹெட்டில் சிஏ அந்த கையெழுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஆடிட்டராக இருக்கணும். அடுத்தது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆண்டுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு 7% அதிகமாக வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஃபுல்லாக படித்து பார்த்து புரிந்து அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் வாங்குங்க. இது விண்ணப்ப உதவிக்கு நீங்கள் பிடபிள்யூ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கான எண்ணு நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக நாங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணி தரோம். இதுபோல் நல்ல நல்ல செய்திகளுக்கு நம்ம மக்கள் இ சேவை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.